ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்டம்ப் ஒர்க் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒர்க், கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டம்ப் ஒர்க் எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான எம்போஸ்டு லுக் கொடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. இது வந்து நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வந்து ஹேண்ட் போர்ஷன், அப்புறமா நெக்கில் வந்து அந்த நெக்லைன், இதிலலாம் நீங்கள் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். சரி வாங்க, இந்த எம்ப்ராய்டரி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் எல்லோ கலர் கிளாத்தில் செய்ய போகிறதுனால இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் சாட்டின் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிளாத்தில் செய்ய போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து காட்டன் கிளாத்தை விட சாட்டின், ஜாஸ்மின் இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து ரொம்ப அந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சேம் கலர் நீடில் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியாது. இந்த மாதிரி பீட்ஸ், இது வந்து நார்மல் ஆரி ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பீட்ஸ்லேருந்து அதுக்கு அடுத்த சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ். ஸோ காட்டன் பால் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. காட்டன் பால் வந்து அந்த மாதிரி கரெக்டான ஷேப் வந்து வராது. இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த இதுக்கு ஸ்டம்ப் ஒர்க் எம்ப்ராய்டரிக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பீடு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தோட சென்டரில் வந்து பீடை வந்து வச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பூ கட்ட தெரியும்னா இன்னும் இந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ஏன்னா அந்த இதுதான் நம்ம இதில் போட போகிறோம். பூ கட்டுறதுக்கு நம்ம என்ன மாதிரி நாட் போடுவோமோ அதே மாதிரி ஒரு 3 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்திலே இன்னொரு பால் எடுத்து அதே மாதிரி நம்ம நீடில் வச்சு இப்போ வந்து அந்த ஒரு இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சென்டரில் உள்ள சைடும் நீடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி நீட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பூ கட்டுறப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு நாட் வந்து போடுவோமோ அதே சேம் நாட் வந்து ஒரு 3 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. சுருக்கம் இருந்ததுன்னா அந்த ரவுண்டு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியாது. சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த சேம் நாட் ஒரு 3 டைம்ஸ் கூட போட்டுக்கோங்க. நல்லா அப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே த்ரெட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்கிற அந்த கிளாத்தில் வந்து இன்னொரு பீடு வந்து வைக்க போகிறோம். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டர் பீடை சுற்றி நம்ம வந்து ஒரு 5 பீட்ஸ் ஆர் 6 பீட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கவர் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த பக்கத்தில் வந்து பீடு வைக்கிறப்ப அந்த பீடு ப்ளஸ் வந்து சென்டரில் இருக்கிற பீடு இது ரெண்டையும் வந்து நம்ம உள்ளே குத்தி வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம அந்த போடுற அந்த பூ கட்டுறதுக்கு போடுற அந்த நாட் மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சைடும் அதோட அந்த ரவுண்டை அந்த சென்டரில் உள்ள பீடை சுற்றி ஃபுல் ரவுண்டும் இதே மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. அந்த கிளாத்தில் சுருக்கம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த ஒர்க்கில். லாஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் த்ரெட் வச்சு நல்லா நீடில் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா நாட் போட்டுருங்க டைட்டாக. உங்களால் எவ்வளோ டைட்டாக நாட் போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக வரும். இப்போ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் காம்பு இருக்கிற மாதிரி, ரொம்பவும் வரவும் கூடாது கிளாத்து. கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் காம்பு இருக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஃபுல் கிளாத்தையும் பிடிச்சிட்டு கொஞ்சமாக ஒட்டி கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம இப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்ததில் சொல்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சைஸஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து 10 பீட் கூட வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணலாம். இல்லைனா 6 பீட் கூட நீங்கள் வச்சு கவர் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட
இஷ்டம் தான், நீங்கள் சுற்றி எத்தனை பீடு வைக்கிறீங்கன்றதான் கணக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எம்ப்ராய்டரி மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஒர்க்கை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லீஃப் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி போடுறதுன்னு எம்ப்ராய்டரி ஒர்க்கில். இது வந்து ஃபிஷ் போன்னு கூட சொல்லுவாங்க, ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அந்த நம்ம கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைஸ்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு குட்டி ரோஸ் பண்டில் மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 சுற்று இல்லை 3 சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகான குட்டி ரோஸ் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வரும். ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா சின்ன நாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை சுற்று சுற்றுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு அதோட திக்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாமே பண்ணிட்டேன் நான். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு இல்லையா, இதை வந்து சென்டரில் அந்த 2 இடத்துலையும் இந்த கொஞ்சம் சின்ன சைஸாக பண்ணியிருக்கிறது 2 இடத்துலையும் இங்கே வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நார்மல் சீவிங் த்ரெட் நம்ம ஆல்ரெடி இதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சே நீங்கள் வந்து இதில் வந்து கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிளாத் வந்து இப்போ எதுக்கு விட சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? இது இருந்தால் தான் நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த எக்ஸஸ் கிளாத் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு எல்லா சைடும் நல்லா அதை வச்சு நடுவில் வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. சென்டர்லேயும் நீடில் வந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு சைடு மட்டும் திருப்பிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.